உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice தமிழ் மேட்ரிமோனி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இப்போ செங்கோட்டையன் கும்பல சேர்த்தார். பிளஸ் அண்ணாமலை. அண்ணாமலை பிஜேபியில் இருக்காரு. அவரு பிஜேபியில் இருக்காரு. என்னை துப்பாக்கி வச்சு கன் வச்செல்லாம் மிரட்டிலாம் என்னை பாஜக வச்சிருக்க முடியாது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல அது அவரை சொல்லல சார். எந்த ஒரு தனி மனிதனையும் அப்படி எல்லாம் வச்சு மிரட்ட முடியாதுன்றாரு. அவரை தான் சொல்றாரு. அவர்தான் தனி மனிதன். வேற யாரு வச்சு மிரட்டுறாங்க? இப்படியும் எடப்பாடி வந்து விடக்கூடாது. எடப்பாடி வந்துடக்கூடாது. தெளிவா இருக்காரு. அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ திமுகவோடு சேர்ந்து கூட செய்வதற்கு தயாரா இருக்காரு அண்ணாமலை. எடப்பாடி நேரம் சண்முகவேலுக்கு போட்டாங்க. உடையப்பா சண்முகவேலு உடைய எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும், யாரை போய் சம்பாரிச்சுன்னு தெரியும். செங்கோட்டை எங்கே இருக்கிறாரு? ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறேன். எடுக்க முடியுமா? அண்ணா சொல்லுங்கண்ணே, இந்த தொகுதி செலவு, இந்த தொகுதி செலவு, இந்த இப்படி செங்கோட்டையங்கிட்ட சொல்லாம செங்கோட்டையன் பினாமிட்ட யார் வேலை வாங்குறா? எடப்பாடி. இவ்வளவும் செய்கிற ஆள் யாருன்னா அண்ணாமலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? எடப்பாடிக்கு. எடப்பாடி ரொம்ப லேட்டா தான் தெரியுது. நம்ம பையன், நம்ம சாதி பையன், நம்ம சனத்து பையன், அப்படிதான் சொல்லுவாங்க கிராமத்தை கொண்டு. நம்ம சாதி பையன், சனத்து பையன், தப்பு பண்ணா திருந்திக்குவானையா அப்படின்னு பார்த்தா இது திருந்துற சாதியே இல்லை. இந்த 4 பேருக்கு எப்படியாவது அரசியல் வேணும். இதுல செங்கோட்டையை கூட வீட்டுல போய் படுத்துக்குவாரு. செங்கோட்டை எல்லா பணமும் அங்கங்க செட்டில் ஆயிடுச்சு. சரி. ஆனா சசிகலாவுக்கு அதிகாரம் இல்லைன்னா பல லட்சம் கோடி பினாமிகள் திருப்பி தரவே மாட்டாங்க. சரி. ஓபிஎஸ் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். ஓபிஎஸ் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். 25 கோடியில ஒரு மாநாடு நடத்தணும்னு பிளான் பண்ணாங்களா? ஆமா ஆமா. யார் யாரு? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டை நடத்தலாம்னு பிளான் பண்ணாங்க. ஏன் அது நடக்கல? ஏன் நடக்கலைன்னா செங்கோட்டையன் என்கிட்ட பணமே இல்லைன்னு. சரி, அது வழக்கமா ஒரு எப்பவும் சொல்றதா? ஆனா செங்கோட்டையனை வச்சு கொங்கு பெல்ட்ல ஒரு பெரிய பில்டப் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா செங்கோட்டையன் கையை விரிச்சிட்டாரு. பாஜக அண்ணாமலைய கட்சி விட்டு தூக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு. அப்படி யார் வெயிட் பண்றது? அண்ணாமலை. ஓ, பிஜேபியே செய்யட்டும்னு. ஆமா ஆமா ஆமா. தானா வெளியே போனா அது குற்றமாயிரும். எல்லா பக்கம் ஒரு பெரிய படை வச்சிருக்காரு. பாஜகவினுடைய பெரிய படம் வச்சிருக்காரு. அது இவர்கள் எல்லாமே அண்ணாமலை ரசிகர் பண்றோம். அண்ணாமலைக்காவது கட்சியில் இருந்தாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் நீக்கப்பட்ட பிறகாக இன்று காலை பத்திரிகையாளர் சந்திப்புல பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 9 முறை நான் எம்எல்ஏ, எங்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம்ல, எந்த விளக்கமும் கேட்கல, எல்லாரும் ஒன்றிணைந்து தான் நான் தேவர் ஜெயந்தி விழாவுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் அது பல முறை அவர்கிட்டையும் கோரிக்கை வச்சோம். திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் கேட்டதா இல்லை. அவர் வந்த பிறகு வெற்றியே கிடையாதுங்க. அவர் பொதுச் செயலாளர் ஆன பிறகு வெற்றி கிடையாது. துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொல்றாரு. இந்த செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? நேற்றைக்கு இன்னொன்னு நடந்திருக்கு. இந்த பக்கம் பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையினுடைய பிரஸ் மீட்டும் சில கருத்துக்களை அவரே முன்வைக்கிறாரு. தேவர் ஜெயந்தி விழாவில் சில பரபரப்பு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, நான் ஏன் போல, ஒரு 3 பேர் ஏன் போனாங்கன்னெல்லாம் எல்லாரும் எழுதுறாங்க பேசுறாங்கன்னு அவரா அது முன் வந்து சொல்றாரு. இது ஏதோ நான் தான் இயக்கிறேன், ஆப்ரேட் பண்றேன்னெல்லாம் சொல்றேன்ற மாதிரி அவரா ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அதே போல யாரும் என் தலையில கண்ணை வச்சுக்கிட்டெல்லாம் ஒரு கட்சியில இருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு யாருக்கு அந்த மெசேஜ் அவருக்கு சொல்றாரா, யாருக்கு இந்த மெசேஜ் சொல்றாருன்னு தெரியல. என்ன நடக்குது? அண்ணாமலை பார்ட்டியும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. இந்த தேவர் ஜெயந்தி குரு பூஜைக்கு பிறகுதான் இந்த பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இந்த பரபரப்பை 25 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த பரபரப்பை ஏற்படுத்தலான்னு ஒரு முயற்சி நடந்தது. 25 கோடியா? ஆமா. எதுக்கு பரபரப்பு ஏற்படுத்த? எதுக்கு 25 கோடி எதுக்குன்னா கொங்கு மண்டலத்தில் 1 லட்சம் பேரை திரட்டுவது. எப்ப நடத்தலான்னு?
இப்போ அந்த குரு பூஜைக்கு முன்பு ஆ. ஏறக்குறைய ஒரு 6 மாத காலம் டெல்லிக்கு போனது வந்தது இதற்கெல்லாம் பிறகு ம். செங்கோட்டையனுக்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இத்தனை பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ம். இப்போ குரு பூஜை நிகழ்ச்சியில 3 பேரும் சந்திக்கிறாங்க. 4 பேரும் 4 பேரும் சசிகலா பின்னாடி வந்து சேர்ந்துட்டா வச்சுங்க. அப்ப டிடிவி இல்ல. அப்போ டிடிவி இல்லை. அப்போ இந்த ஏற்பாட்டை அதிமுக தொண்ட 1 லட்சம் பேர் நாங்கள் கூட்டியிருக்கோம். ஓ, அதாவது குரு பூஜைக்கு முன்னாடி இத செய்யணும் திட்டமிட்டாங்களா? ஆமா, இடத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எப்ப செங்கோட்டையன் முடிவா இல்ல ஓபிஎஸ் டிடிவி முடிவா இல்ல சசிகலா முடிவா இது? 4 பேர் முடிவு. இல்ல அவங்க 4 பேருமே ஒண்ணா மீட் பண்ணலையே. இல்ல இப்பதான் மீட் பண்ணாங்க. இல்ல அதுலயும் டிடிவி இப்ப மீட் பண்ணல. இல்ல ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவதற்கு இப்போ ஒன்னா கூடி தான் முடிவு பண்ணுகிற அவசியம் எல்லாம் இல்லை. போன்லயே கூட பேசிக்கலாம். ஆனா 4 பேரும் ஒரே இடத்துல பிரசன்ட் ஆக மாட்டேன்றாங்க. 4 பேர் ஒண்ணா பிரசன்ட் இல்ல அதுதான் இந்த முயற்சி. இதுல சசிகலா மட்டும் கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறாங்க. ஆமா, ஏன்னா தினகரன் அந்த அம்மா பார்க்க விரும்பல. அப்படியா? ஆமா ஆமா. ஆனா அவங்க வந்துட்டு இருக்காங்க, தாமதமா வந்துட்டு அதெல்லாம் சொல்றாங்க. தினகரன் அவங்க அந்த அம்மா மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க சித்தி சார். சித்தி தான். அந்த சித்திக்கு சொத்தி பண்ணிட்டார். என்ன ஆச்சு? என்னன்னா ஒரு தங்க தாம்பாளத்துல வச்சு ஒரு பெரிய கட்சியை பாதுகாப்பா இரு, எடப்பாடி உனக்கு நீ சொல்வதெல்லாம் கேட்பார். இந்த கட்சியை நான் உங்கள் மச்சான் நடராஜனும் பல சிறை தண்டனைகளை அனுபவித்து சிறைச்சாலையின் விளிம்புக்கெல்லாம் போயிட்டு வந்து காப்பாற்றி வச்சுருக்கோம். இப்போ நான் சிறைக்கு போகிறேன். மச்சான் இல்லை, சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா இந்த கட்சியை பத்திரமா பாதுகாத்து வை. கொடுத்துட்டு போன கட்சியை வருகிற பொழுது எடப்பாடிகிட்ட இழந்துட்டு அரசியலை ஒரு மிகப்பெரிய அனாதையாக சசிகலாவையும் ஆக்கிய காரணத்திற்காக சசிகலா தினகரனை நேர சந்திப்பதை விரும்பவில்லை. இல்லை, அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது. அதாவது அதிமுகன்ற ஒரு கட்சி இழந்துட்டார் எடப்பாடி கிட்ட டிடிவி தினகரன், நம்பி உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன், அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அதெல்லாம் நடந்திருந்தால் அப்படி பாதிக்கப்பட்டவர் டிடிவியும் அப்படி வேணா சொல்ல முடியல. அவரும் தானே பாதிக்கப்பட்டிருக்காரு. சசிகலா அதையும் தானே நினைக்கிறேன். கொள்ளையடிக்கிறதுல கொஞ்சம் பணம் கிடைக்கல, அவ்வளவுதான். வேற இவங்களுக்கு அரசியல் என்பதெல்லாம் தெரியாது. அரசியல் என்பதெல்லாம் தெரியாது. கொள்ளையடி 10 ஆண்டு காலம் அரசியலே இல்லையே. ஜெயலலிதா இருந்த காலத்துல 2016 அந்த மாதிரி இறக்குற பொழுது 10 ஆண்டு காலம் எங்க போனார்னு தெரியலையே தினகரன். அரசியலே இல்லையே, எங்க போனார்? ஆராய்ச்சி பண்ணலாமா? அப்போ சசிகலாவுடைய கோபம் என்னன்னா, இந்த கட்சி எடப்பாடியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஆர்கே நகரில் ஜெயிச்சு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள் போய் முதலமைச்சர் நாற்காலிக்கு நகரக்கூடிய அரசியல் தந்திரங்களை, அரசியல் அதாவது டிப்ளமேட்டிக்ஸ், ராஜதந்திரம், இது தெரியாம கொடுக்கறத பூரா மண்ணாக்கிட்டு நிற்கிறீன்னு அந்த அம்மா கோபம். சரி, கடுமையான கோபம். அதை விட இன்னொரு கோபம் என்னன்னா, நடந்த தேர்தல், அந்த தேர்தலில் 1000 கோடி ரூபா அந்த அம்மா கொடுக்குது. 40 வேட்பாளர்கள். எந்த தேர்தல்? நாடாளுமன்ற தேர்தல் 2019. 19 தேர்தலில் தினகரன் தலைமையில் ஏறக்குறைய 40 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்துறாரு. அப்போ சசிகலா என்ன சொல்றாருன்னா, 10 எம்பி சால்டா அடிச்சிருவேன். 10 எம்பி. அப்ப தங்கத்தை தமிழ்ச்செல்வன் எதுல இருந்தாரு? ஆமா, டிடி கூட தான் இருந்தார். அதே போல செந்தில் பாலாஜி கூட அங்கதான் இருந்தார். அப்போ அதிமுகவுடைய வாக்கு பூரா நம்மகிட்ட வந்துடும். இப்படி 1000 கோடி வாங்கி எல்லா நாடாளுமன்ற வேட்பாளர்கள்லாம் கொடுத்தாரு. நைட்டு வரைக்கும் டிடி கூட இருந்தான். காலையில 7 மணிக்கு எல்லாம் எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டான். அமௌண்ட் வாங்கணும். அப்போ நான் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை பார்த்து கேட்டேன், என்ன நான் பல தடவை கொடுத்துருக்கேன்ப்பா, ஒரு தடவை தானே திருப்பி எடுத்தோம், பல முறை நானே பெட்டி பெட்டியாக கொண்டு கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, இதான் ஜாக்குன்னு வாங்கிட்டு கிளம்பி நாங்கள் எடப்பாடி பக்கம் போய் சேர்ந்துட்டோம். இதையும் சசிகலாவால் ஜீர்ணிக்கவே முடியல. ரைட்டு, உன்னை நீ ஏமாளின்னு நினைச்சேன், ஆனால் இப்படி தொடர்ந்து ஏமாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் சந்திக்க விரும்பல. ஆமா,
அமமுக கட்சியில் சசிகலாவே சேரலை. ஆமா. அப்போ தினகரனுக்கு எந்த அரசியல் சாணக்கியமோ எந்த அரசியல் தந்திரமும் தெரியாத ஒரு வெள்ளந்தியான நபர், அது வேணா சொல்லலாம். ஆனால் இது அரசியலுக்கு நீங்க செங்கோட்டையனை 99ல் ஜெயலலிதா ஒரு வேலையை சொல்லுது. ஒரு வேலையை சொல்லி இந்த வேலையை முடி, இதுக்கு இவ்வளவு கோடி செலவாகும். ஏன்னா இவர் அமைச்சராக இருந்தவர், 91 96ல் அமைச்சராக இருந்தவர். அமைச்சராக இருந்தால பலாயிரம் கோடி வந்துடும். இவருடைய PA சண்முகவேலு இன்னைக்கு பலாயிரம் கோடி வச்சிருக்காரு. செங்கோட்டையனுடைய PA கல்வித்துறையில மகேஷுக்கு இன்னைக்கு ஆளினால் அவரு தான், சண்முகவேலு தான். இந்த ஆட்சி முடிஞ்சது அங்க போயிட்டு வசதியா இருக்காரு. ஒரு முறை ஒரு சட்டமன்ற தேர்தல் 21 எடப்பாடி கூப்பிட்டு, அப்பா ஒரு 10 தொகுதி செலவு பண்ணுப்பா. யார்கிட்ட சொல்றாரு? செங்கோட்டையன். ஆமா, 10 தொகுதி. இப்போ இந்த பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காருல்ல, இவர் செலவு பண்ணால்தான். அவரு பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ, பேரு பண்ணாரி. இப்ப அவர் நைட்டு வரைக்கும் கூட வந்தாரு செங்கோட்டையன். விடிஞ்சோடனே எங்க போயிட்டாரு? எடப்பாடி கூட சென்டர். அப்படியே ஆற்ற தாண்டி காவிரியில குதிச்சு பரிசனை பிடிச்சி நேரா போய் சிலுவம்பாடத்தை செட்டில் ஆயிட்டாரு. சரி, அப்போ இப்ப நெடுஞ்சாலை நகருக்கு வந்துட்டாரு. ஆமா ஆமா ஆமா. அப்போ இந்த கூத்து எல்லாமே நடக்கும்போது இது ஒவ்வொரு அமைச்சர்களையும் கூப்பிட்டு சொல்லுவார், நீ ஒரு 10 தொகுதி பார்த்து, நீ ஒரு 10 தொகுதி பார்த்துக்கன்னு. அப்போ செங்கோட்டையன் என்கிட்ட காசே இல்லை. அப்போதான் எடப்பாடி நேரம் சண்முகவேலுக்கு போட்டாராம். போட்டியாப்பா சண்முகவேலு, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ யாரை போய் சம்பாரிச்சேன்னு தெரியும். செங்கோட்டை எங்கே இருக்கிறாரு? போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிறேன். எடுக்க முடியுமா? அண்ணே சொல்லுங்கண்ணே, இந்த தொகுதி செலவு, இந்த தொகுதி செலவு, இந்த இப்படி செங்கோட்டையங்கிட்ட சொல்லாம செங்கோட்டையன் பினாமிட்ட யார் வேலை வாங்குறா? எடப்பாடி. இதுதான் அதிமுக நடந்த கூத்து. 1999ல் ஜெயலலிதாவே வேலை கொடுத்து இதை செஞ்சு முடிப்பா, அது கட்சிக்கு பெரிய பிரயோஜனமா இருக்குன்னா செங்கோட்டையன் பெட்டியே திறக்க மாட்டார். அதோட செங்கோட்டையன் 6 மாத காலம் தொடர்பு எல்லைக்கு வெளியில வந்து 1 வருஷ காலம் போயஸ் கார்டன் கதவு யாருக்கு அடைக்கப்பட்டது? செங்கோட்டையன் அடைக்கப்பட்டது. செங்கோட்டையனும் செலவு பண்ண மாட்டாரு. செங்கோட்டையனும் அல்ல, செங்கோட்டையன் தான் செலவு பண்ண மாட்டார் சார். ஓபிஎஸ் ஏற்கனவே பண்ண மாட்டாருன்னு ஒரு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கிணத்தையே தரமாட்டாரு, ஊருக்கு கிணத்தையே தரமாட்டாரு. இப்ப செங்கோட்டையன் அதான் அவங்க 2 பேருக்கு செட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த கும்பல என்னத்தை கட்சி நடத்திடும்? இப்போ ஒரு 1 லட்சம் பேரை திரட்டி டிடிவி ஏற்கனவே 2019ல் பாருங்க வாரி கொடுத்துருக்காருல்ல. வாரி சசிகலா போனோம். மிடாஸ் கோல்டு, மிடாஸ் குடிகடா எத கோல்டு. இவ்வளவு லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன். ஒரு IAS இல்லை, IPS இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு MLA இல்லை, MP இல்லை. இந்த சாராயத்தை விற்று குடல் குண்டாமணி கல்லீரல் கணையம்லாம் அழுகி போகணுமா? இந்த சாராய வியாபாரம் பண்ணணுமா? சசிகலாவை கேட்குறேன். இது ஜெயலலிதா வீட்டு அட்ரஸில் தான் அந்த மிடாஸ் கோல்டு சாராய கம்பெனி. மிடாஸ் கோல்டு, மிடாஸ் மோகன் ஒருத்தன். அப்போ இந்த மக்களை பூரா காட்டுமுராண்டி, எங்க நபீபியா தான்சானியாவில் இருக்கிற காட்டுமுராண்டினே நினைக்கிறானுங்க இந்த மக்கள். அப்போ ஜெயலலிதா கூப்பிட்டு செங்கோட்டையன் வேலை செலவு பண்ணல, அதோட அந்த உள்ளே விடாதுன்னு. இதே நிலைமை எடப்பாடி பண்றாரு 21ல் இதே நிலைமை. சண்டை 2 பேருக்கு என்னங்கிறீங்க? இதான் சண்டை. என்ன சண்டை? நீ இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கீல. இப்போ இவருடைய இன்னொரு PA கதிர் முருகன், செங்கோட்டையுடைய PA, இப்போ கோட்டூர்புரம் கவுன்சிலர், கோட்டூர்புரம் கவுன்சிலர் கதிர் முருகன் பேரு. கொரோனா காலத்துல அந்த ஏரியா பூராத்துக்குமே 1 வருஷம் அண்டாள சோறாக்கி போட்டார். செங்கோட்டையன் கொள்ளையடிச்சாலும் கோட்டூர்புரம் மக்களால் சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருக்கான். எத்தனை வருஷம்? இப்ப அவர் கதிர் முருகன் ADMKவா? கோட்டூர்புரம் கவுன்சிலர் சார். அதான் ஆமா, ADMK. என்ன சொல்றாரு? சைதாப்பேட்டை எனக்கு கொடுங்க, நான் 25 கோடி செலவு பண்றேன். சைதாப்பேட்டை தொகுதி கேக்குறாரு, தொகுதி MLA ஆகணும் கேக்குறாரு. நானும் செங்கோட்டை மாதிரி ஆகணும்ல. கதிர் முருகன் இப்ப எனக்கு 3 தொகுதி கொடுத்துற செலவு நான் பாத்துக்கிறேன். எது வேளச்சேரி, டி நகர். அதிமுக யாருக்கு கொடுக்குதோ அவங்களுக்கு செலவு பண்ணி நான் ஜெயிக்க வச்சிடறேன். எனக்கு எது வேணும்? சைதாப்பேட்டை. யார் சொல்றா? கதிர் முருகன். கதிர் முருகன்கிட்ட பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்கு. PA கிட்டே எப்படி இருக்கு? சண்முகவேலுட்டு இருக்கு. எழில் ஒரு அதிகாரி, ஆனஸ்ட் அதிகாரி. என்ன அதிகாரி? ஆனஸ்ட் அதிகாரி.
அவர் சேலத்துலேருந்து எங்கேருந்து வந்தார், ம். என்ன கதை, என்ன தொழில், எங்க இருக்காரு எல்லாம் இப்போ அவர் ரிட்டையர் ஆகி இப்போ? இப்போ அதிமுக ஒரு பெரிய பவர் சென்டர். ஒரு சாதாரண APRO ம். ஏபி அசிஸ்டன்ட் பிஆர்ஓ. ம். இப்போ அவருடைய சொத்து மதிப்பு ம். எனக்கு தெரிஞ்சு 2000 கோடி. 2000 கோடி. நீங்கள் தினகரன் வீடு இருக்குல்ல, தினகரன் சசிகலா கும்பலாவது கற்பகம் அவென்யூ. கற்பகம் அவனியூல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஆமா. நேர் அது அந்த வீதியில் போனீங்கன்னா ஆ. தினகரன் ஊட்ட விட பெரிய பங்களா. யாருக்கு? யாருக்கு? APRO எழில். எழிலுக்கு. செங்கோட்டையும் அப்ப என்ன கட்டினாரு? எல்லாருக்கும் இப்படி எல்லாம் அள்ளி கதிர் என்ன பண்ணியிருக்காரு செங்கோட்டையன் பையன்? அவர் ஒரு பெரிய கல்வி தந்தை, அவர் ஒரு ஜேபிஆர், அவர் ஒரு பச்சைமுத்து, அவர் ஒரு ஏசி சண்முகம். நான் இந்த பக்கமே வரமாட்டேன், இதே எனக்கு போதும். ஒரே பையன். யாரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி செழிப்பா நல்ல செழிப்பா. ஆனா யாருக்கும் இவர் பண்ண மாட்டாரு. இவர் எவனுக்கும் பண்ண மாட்டார். அவர் பேரை சொல்லி இவங்க எல்லாம் ஆமா அவ்வளவுதான். ஏன்னா பிஏக்கள் எல்லாமே எடப்பாடிக்கு எல்லா தகவலும் தெரிஞ்சு எடப்பாடி கூப்பிட்டு இல்லை செலவு பண்றீங்க இல்லையா, நான் பார்த்துக்கிட்டுமா, இல்லை நான் செலவு பண்றேன். இப்படிதான் கதிர் முருகன் ஆகட்டும், சண்முக வேலாகட்டும், எழிலாகட்டும், இப்படி பல பேர் கதை இப்படித்தான். அப்போ என்ன எங்க சண்டை பெருசா முத்துதுன்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் 24 ஆற்றல் அசோக் கொண்டு ஈரோட்டில் கேண்டிடேட்டா போடுறாரு. திருப்பூர்ல ஒரு ஆளை கொண்டு போடுறாரு, ஒரு கான்ட்ராக்ட், அவன் கட்சிக்கு சம்மந்தமே இல்லை. யாரு? எடப்பாடி. ஆற்றல் அசோக் பிஜேபியில் போடுறாரு. இப்படி ஒரு செங்கோட்டையன் பெல்ட்டுக்குள்ள கட்சிக்கு யாருன்னு தெரியாத ஆட்கள்லாம் கொண்டு எடப்பாடி போடுறாரு. சரி. அப்போ இவனுங்கெல்லாம் ஜெயிச்சா நம்மளை மதிக்க மாட்டான். நீங்க எம்ஜிஆர் தம்பித்துறையை பார்த்தால, ஏப்பா நான் பார்த்ததே இல்லை, எந்த ஊர் நீ தான் துணை சபாநாயகர் அதிமுகவுக்கா, உன்னை இது வரைக்கும் நான் இதுக்கு பார்த்ததே இல்லையே. இல்லைங்க ஆரம்பி பார்த்துருக்காருங்க, ராஜீவ் காந்தி சொல்லி உடனே நைட்டோட தூக்க சொல்லு. இதே கதை தான். அப்போ எடப்பாடி சொன்னாராம், நீ செலவு பண்ண மாட்டேங்கிற, செலவு பண்றதா நான் போட்டு தானே செஞ்சாகணும். 21 தேர்தல் தோல்விக்கு பிறகாக, எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகாகவே அவர் செங்கோட்டையன் எடப்பாடி ஒரு சண்டை போயினே தான் இருந்திருக்கு. நான் ஈரோடு கிழக்கெல்லாம் போய் அப்போ பேட்டியெல்லாம் எடுத்தேன் சார். அவரை திரு செங்கோட்டையனே பேட்டி எடுத்தேன். அப்பெல்லாம் பொறுப்பு அவர்கிட்ட தான் அங்கே ஒப்படைச்சிருந்தாரு எடப்பாடி. ஆமா, அதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனா அதை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது சரி பண்ணிடலாம், இவரை சரி பண்ணவே முடியல. இவர் எங்க இருக்காரு? அந்த கும்பல இருக்காரு. எந்த கும்பலு? சசிகலா டிடிவி கும்பல், ஓபிஎஸ். அந்த கும்பல இருந்து நேரம் எங்க போறாரு? பிஜேபிக்கு டெல்லிக்கு போறாரு. பிஜேபிக்கு எப்படி கனெக்ஷன் இருக்கு அங்க? ரூட் அண்ணாமலை. ஏன் சார் நீங்க என்ன தடிக்கு விழுந்தா எல்லாத்துக்கும் அண்ணாமலை பழி போடுறீங்க? இல்லங்க, நான் தடிக்கெல்லாம் உழுகலைங்க, தடிக்கு விழுந்தாலும் சொல்லலைங்க. நீங்க எடப்பாடிக்கு செக்கு வைக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். சரி, அந்த பாஜக இருக்காங்க இப்போ. இல்ல வார பாஜக நான் கடந்த காலத்தை சொல்றேன் சார். அப்ப பாஜகவுடைய செல்லப்புள்ள யாரு? அண்ணாமலை. நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அதெல்லாம் வேண்டாம் பேர். சரி, அண்ணாமலை வச்சுக்க. ஏங்க ஆடு வளர்ப்பது, ஆடு மேய்ப்பது ஒரு கார்பரேட் தொழிலுங்க. சரி. அப்போ என்ன பண்ணுவே தெரியாது. நீ உன்னுடைய அமித்ஷாவோட செல்வாக்கை பயன்படுத்தி, பிஎல் சந்தோஷ் செல்வாக்கை பயன்படுத்தி, உனக்கு நான் எத்தனை கோடி வேணாலும் தர்றோம், இந்த அட்வான்ஸ் கோடியை வச்சுக்க, எப்படியாவது எங்களை அதிமுக கூட சேர்த்து விட்டு. நீ சொன்னா கேட்க மாட்டான், ஆனா அமித்ஷா சொன்னா கேட்பாரு எடப்பாடி. எப்படியாவது எங்களை ஒரு ஓரம் பார்த்து ஒரு சீட்டு. யாரு இதை பேசுனது? இது யார் பேசு? சசிகலா மட்டும்தான். யார்கிட்ட? அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை. சசிகலா எத்தனை வருஷமா அரசியல் இருக்காங்க, அதுவும் பேக் எண்ட்ல இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதாவே அவங்க தான் ஆப்ரேட் பண்ணதாலாம் பலர் சொல்லியிருக்க கேட்டிருக்கோம் நாம. ஆனா அண்ணாமலை கிட்ட அவங்க உதவியை நான்னாங்களா? ஏன்னா அதிமுகவிலே அந்த அம்மாவை கவுன்சிலர் கூட மதிக்கிறது இல்லை. சரி, யாரு? கவுன்சிலர் கூட மதிக்கிறது இல்லை. அப்ப அண்ணாமலைகிட்ட போகாம அப்புறம் என்ன 9வது மலைகிட்ட போவாங்க? அண்ணாமலை சொன்னா பிஎல் சந்தோஷ் கேட்பாரு. செந்தில் பாலாஜியை 471 நாள் உள்ள வைக்க முடியும். எவ்வளவு? அண்ணாமலை தான் சார். அண்ணா திமுக ஒழிக்கணும்னா முதல்ல பீசை பிடுங்கிறது செந்தில் பாலாஜி தான். அப்பதான் அது கொங்கு பெல்ட்டுக்குள்ள அரசியலே பண்ண முடியும்னு டெல்லிக்கு சொன்னோனையும், டெல்லி ஒரு 400 உள்ள வை, இதுதான் அரசியல். நீங்க கட்டி தூக்கிட்டு பீகார் கொண்டு போயிருப்பாங்க. இவர் அதை விட ஆக்ஷன். நெஞ்சே ஹார்ட்டே இதை பத்தி ஹார்ட்டை பாரு எடுத்து ரொம்ப வீக்கா இருக்குள்ள வச்சுக்கிறேன். மிரண்டு போய் டெல்லி என்னையா நடக்குது? விமானம்லாம்
அவன் மோசமான ஆளியா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அன்னைக்கு நைட் நடந்தது சொல்றீங்க. ஆமா, கிட்னியும் எடுத்து பார்த்தியா, கிட்னி எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நான் உள்ள பத்திரம் வச்சுக்கிறேன். ஹார்ட் எடுத்து காமிச்சு பார்த்தியா, இப்படி சொல்றாள் அவரு. மோடி தொகுதிக்கு வாரணாசிக்கு அனுப்பிச்சா மோடி டெபாசிட்டே வாங்க முடியாது செந்தில் பாலாஜி. எல்லாம் சார் சாதாரண ஆட்கள் இல்லை சார், சாதாரண ஆட்கள் இல்லை. அப்போ சசிகலா அண்ணாமலைகிட்ட புலம்பி எப்படியா டெல்லியில் சொல்லி எடப்பாடி சரி பண்ணி வைனா, இதுக்காக ஒரு பெரிய வக்கீல் பீஸ் வாங்கியிருக்காரு அண்ணாமலை. வாங்கியவர் முட்டி மோதி பார்க்குறாரு. எடப்பாடி பல வக்கீலை பீஸை பிடிங்கிருக்காரு. ஒரு வக்கீல் பீஸ் தான் நீ வாங்கியிருக்க, பல வக்கீலுக்கு பீஸையே பிடிங்கிருக்க. அப்போ இவர் எடப்பாடி ஒன்றும் பாச்சா பாச்சாவே பழிக்கல. இவ்வளவும் செய்கிற ஆள் யாருன்னா அண்ணாமலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? எடப்பாடி. ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. நம்ம பையன், நம்ம சாதி பையன், நம்ம சனத்து பையன், அப்படிதான் சொல்லுவாங்க கிராமத்தை கொண்டு. நம்ம சாதி பையன், சனத்து பையன், தப்பு பண்ணா திருந்திக்குவானையா அப்படின்னு பார்த்தா இது திருந்துற சாதியே இல்லை. அண்ணாமலை எடப்பாடி எப்படியாவது பதவியிலிருந்து தூக்கணும், அந்த பதவியை சசிகலாவை உட்கார வைக்கணும். இப்படியான லாபி பண்ண பிறகு அண்ணாமலைக்கு அப்படி ஒரு எண்ணமே இருந்துச்சா? 100%. இல்லைன்னா எடப்பாடி யாரும் இவ்வளவு கோபமா அண்ணாமலை தூக்குனா தான் அமித்ஷாவை சந்திப்பேன், நீ வா சொல்லு, நான் ஜெயில வேணா போட்டுக்க, நீ சொல்ல கேட்க மாட்டேன். எடப்பாடி அந்த முடிவு. அதனால தானே டெல்லியிலேருந்து வந்த பத்திரிகையாளர் பூரா அமித்ஷா பாஜக அதிமுக கூட்டணிங்கிற விஷயம் கான்செப்டே ஃபெயிலியராக போயிடும்னு வந்த நிருபர் பூரா கிளம்பிட்டான். அமித்ஷா சுற்றுப்பயணம் தோல்வியில் முடிந்ததுன்னு ஆல் இண்டியா செய்தியாக இருக்கும். இல்லை போடாத, நீ பாப்பாம சந்திக்கலாம், அண்ணாமலை கதையை முடிச்சுட்டு வாங்க நான் பார்க்குறேன். லுங்கி கட்டிட்டு எம்ஜிஆர் படம் பாட்டு கேட்டுட்டு இருக்கார். திருடாதே பாப்பா திருடாதே, நான் ஆணையிட்டால் அது நடந்து. எம்ஜிஆர் படத்தை பாட்டு லுங்கி கட்டிட்டு ஐபி அங்கே எப்போவுமே சிஎம் ஆபி, சிஎம் பிஎம் எதிர்கட்சி எல்லா பக்கமே ஒரு உளவுத்துறை ஆட்டு இருப்பாங்க. ஏங்க அவர் இன்னும் வேட்டி கூட வரலங்க, லுங்கிலேயே உட்காந்துருக்காருங்க. எம்ஜிஆர் படம் ரசிச்சு பார்க்குறாருங்க. அப்போ நான் இங்கே உட்காந்துட்டு எங்கே போகிறேன்னு தெரியும், முட்டிச்சாதான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நான் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர், தமிழிசை வீட்டுக்கு போகிறேன், குருமூர்த்தி வீட்டுக்கு போகிறேன், சோவா வீட்டுக்கு போகிறேன், அஸ்வத்தம்மா வீட்டுக்கு போகிறேன், பல வீட்டுக்கு போய் அடுத்து என்னையா பண்ணுறது, எப்போ தான் எடப்பாடி பார்ப்பாரா இந்த கதை? அப்படியா, சரி ஏப்பா உங்கள் முறை நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்க, எல்லாம் கமலாலயத்துக்கு போ. முடித்த பிறகுதான் எடப்பாடி என்ன பண்ணார், அமித்ஷாவை சந்திப்பதற்கு வீட்டுக்கு வர சொன்னார், தலவாழை இலை போட்டு. அப்போ யாருடைய கதை முடிஞ்சது? அண்ணாமலை. ஆமா, இந்த கோபம் சார் அண்ணாமலைக்கு எடப்பாடி மீது என்ன கோபம்? ஒரே சசிகலா மேட்டர் தான், வேற ஒண்ணுமே இல்ல. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இது அவர் பிரச்சனை இல்லையே, திரு அண்ணாமலை பிரச்சனை இல்லையே. அண்ணாமலை தேவையில்லாம தலையிட்டார். அண்ணாமலை சொன்னா இல்ல சார், ஏடிஎம்கேவில் யார் தலைவர் ஆகணும்ன்றத முடிவு செய்ய வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி, அந்த கட்சி தொண்டர்கள், பொதுக்குழு, அவங்க தான் முடிவு பண்ணணும், கரெக்டா இல்லையா? ஆனால் திரு அண்ணாமலை சசிகலாவுக்கு உதவுறதுன்னா அவர் அப்படிதான் உதவணும். எடப்பாடியை தனிப்பகையாக ஏன் எடுத்துக்கணும்? அண்ணாமலை சேர்த்த மாட்டேங்கிறாருல்ல. பாஜக அமித்ஷா சொல்லிட்டாரு, மோடி சொல்லிட்டாரு, நட்டா சொல்லிட்டாரு, ராஜ்நாத் சிங் சொல்லிட்டாரு. நீ செத்து போன சவர்கரும் ஹெட்கேவரும் தான் சொல்லணும். எதுக்கு நீ சசிகலா சேர்த்துக்கியா எடப்பாடிட்டு? முடியவே முடியாது எடப்பாடி. இந்த இந்த நான் என்ன ஜெயிலில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, நான் இந்த கும்பலை உள்ளே விட மாட்டேன். வந்தால் என்னுடைய ஆட்டம் க்ளோஸ், என்னுடைய ஆட்டம் க்ளோஸ். இதில் இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருந்து ஜெயிச்சிருக்காரு எடப்பாடி. இப்போ பாருங்க, 4 பேர் இப்போ வார் நடத்த கிளம்பிட்டாங்க. இல்லை, வார் நடத்துவதற்கு பின்னாடி படை தளபதிகளே கிடையாது. இவங்க 4 பேரும் 1 மேன் பார்ட்டி, 4 மேன், அதாவது 5 மேன் ஆர்மி மாதிரி. இவங்க 4 பேர் தான் ஆர்மி. இவங்க பின்னாடி எந்த படை தளபதிகளும் காலாட்படை இவங்களா முடிவு எடுத்திருக்காங்களா? இதன் பின்னணியில யார் இருக்காங்க? இவங்க அதாவது இப்போ இந்த 4 பேருக்கு எப்படியாவது அரசியல் வேணும். இதில் செங்கோட்டையை கூட வீட்டில் போய் படுத்துக்குவாரு. செங்கோட்டை எல்லா பணமும் அங்கங்கே செட்டில் ஆயிடுச்சு. சரி. ஆனால் சசிகலாவுக்கு அதிகாரம் இல்லைன்னா பல லட்சம் கோடி பினாமிகள் திருப்பி தரவே மாட்டான். சரி. ஓபிஎஸ் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். ஓபிஎஸ் அந்த நிலைமைக்கு வந்துட்டார். எப்படின்னா, திருடிய பணம் பூரா பாசியம்
அபினேஷ்ட்டு இருக்கு. ம் அபினேஷ் பிரதமரோட சார்ட்டர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கான். ம் அபினேஷை மிரட்டியெல்லாம் வாங்கவே முடியாது. ம் அபினேஷும் சபரீஷனும் லண்டனுக்கு பறந்துட்டு இருக்காங்க ஜம்போ செட்டில். ம் அப்போது எல்லா கட்சி கூடயும் கனெக்ஷனு. ஆமாம் சார், ஆ. உங்ககிட்டயே ஒரு 1000 கோடி வந்து ஆள் பார்ட்டி உங்கள் வாசல் உட்காந்துருக்கு. எங்க இது 1000 கோடி? ஒரு காலத்தில் ஒரு காலத்துல மாதேஷ் பில்டர்ஸ், ஆ. பாசியம் பில்டர்ஸ் மாதிரி மாதேஷ் ஏன் இப்போ நடக்கலாம், ஏன் நடக்காதா? நடக்கும் சார், சரி. நடக்கும். பாண்டியன் பில்டர்ஸ், பாண்டியன் எங்க தமிழா எங்க சுடுகாடு பக்கத்துலயா? நம்ம பில்டர்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழா பில்டர்ஸ். நீங்க 34, நான் 65. நம்ம இனி எங்க 26 சார், எனக்கு 26. அப்போ நீங்க இன்னும் காலம் வயசு எல்லாம் இருக்கு. சரி. அதனால 1000 கோடியெல்லாம் வரலாம். 1000 கோடி வந்தா ஜம்போ செட் எல்லாம் கூட வந்துடும், நண்பர்களா வந்துருவான். இப்ப இங்க முக்கியமான பொருளே எதுனா காந்தி தான். காந்தி இருந்தா எல்லாரும் நண்பராயிருவோம். சரி சரி. அப்போ இப்ப இந்த 25 கோடியில ஒரு மாநாடு நடத்தணும்னு பிளான் பண்ணாங்களா? ஆமா ஆமா. யார் யாரு? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் நடத்தலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆமா ஆமா. ஏன் அது நடக்கல? ஏன் நடக்கலைன்னா செங்கோட்டையன் என்கிட்ட பணமே இல்லைன்ட்டு. சரி, அது வழக்கமா ஒரு எப்பவும் சொல்றதா? ஆமா. ஆனா செங்கோட்டையனை வச்சு கொங்கு பெல்ட்ல ஒரு பெரிய பில்டப் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா செங்கோட்டையன் கையை விரிச்சிட்டாரு. டிடிவி சொல்றாரு, என்ன மத்திய அரசாங்கம் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. அவரோட அக்கௌண்ட் எல்லாம் ஏடிஎம்ல கார்டை போட்டு அமுத்தி பாக்குறேன், ஒன்றும் வரமாட்டாங்க. அவர் நிலைமை அப்படி. சரி. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, 5 கோடி ரூபாய் தான் என்னால புரட்ட முடியும். 5 கோடி தான் என்னால புரட்ட முடியும், அதுக்கு மேல என்னால புரட்ட முடியாது. இதே நான் 10 பேர் கடன் வாங்கணும், மேற்கு தொடர்ச்சி மலையே அவர்கிட்ட தான் இருக்கு, கடன் வாங்கணும் விட்டார். அப்போ இந்த திட்டம் சசிகலா என்கிட்ட பணம் கொடுக்க முடியாது, என்கிட்ட பணமே இல்லை. நீங்க தான் இதை முடிவு பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மா, இந்த திட்டம் தோல்வியில் முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, குரு பூஜை ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன வேதனைனா, முத்துராமலிங்க தேவர் ஐயா நேதாஜியினுடைய படை தளபதி. ஆமா ஆமா. இந்திய தேசிய ராணுவத்துக்கு இங்கிருந்து நிறைய ஆட்களை அனுப்பியவர், 2வது நேதாஜி. ஆமா. இந்த பக்கம் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும், போஸ், சுபாஷ் சந்திர போஸ், நிறைய பேர் இருக்கும். இப்படி இருந்த ஒரு பெரிய பெருமகனார இந்த மலிவான அரசியல் களமாக்கி விட்டாங்க. மலிவான அரசியல் களம். ஏன்னா இந்த 4 பேரும் கூடியது அதான் செய்தி. நீங்க தேவர் ஜெயந்தி செய்தி அல்ல, அண்ணாமலை பரபரப்பு சம்பவம் எல்லாம் நடந்தது தேவர் ஜெயந்தி விழாவில்னாரு. யார் யார் போனாங்க, யார் யார் வந்தாங்க, என்னென்ன பேசினாங்க, என்னென்ன பதில் கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றாரு. அதான் இடம் அது இல்ல, அது ஒரு பரபரப்பு அரசியல்ன்றாரு அண்ணாமலை. ஒரு நல்ல அரசியலை எடுக்கணும்னு 26ல அதற்காக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கேன்றாரு அண்ணாமலை. இந்த ஊழல் பார்ட்டிகளா கொள்ளையடித்து கோடிக்கணக்கா பாசியத்திட்டு மாட்டிக்கிச்சு, பல ஆயிரம் கோடி ஓபிஎஸ். இது செங்கோட்டையன் பினாமிகளை 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கான். டிடிவி பல ஆயிரம் கோடி திருடி வச்ச பணம், அதை மீட்டெடுக்க முடியாமல் கிடக்கிறாரு. இந்த ஊழல் கும்பல் ஒன்று சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய இடமா தேவர் பெருமகனாருடைய இடம் இது? எவ்வளவு மட்டமான ஒரு அரசியலா இருக்கு. உங்க அரசியல் எங்க வச்சிருக்கணும்? நீங்க மதுரையில ஒரு மாநாடோ ஓட்டலோ ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சிருக்கணும். அங்க திட்டமிட்டு நீங்க குரு பூஜையை நீங்க உண்மையாக முறைகேடா பயன்படுத்திருக்கீங்க. இப்ப நான் என்ன ஆக போறாங்க, என்ன பண்ண போறாங்க அடுத்து? இவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் செய்தி. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும், எடப்பாடி எப்படியாவது முதலமைச்சரை ஆக்கியே தீர்வது என்றும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கு பாஜக. ஏன்னா திமுக வந்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும். பிஜேபி அந்த எண்ணத்துல இருக்காங்க. யார் யாருக்கு அந்த எண்ணம் இல்ல? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இப்ப செங்கோட்டையன் கும்பல சேர்ந்தார். பிளஸ் அண்ணாமலை பிஜேபியில் இருக்காரு. அவரு பிஜேபியில் இருக்காரு. என்ன துப்பாக்கி வச்சு கன் வச்செல்லாம் மிரட்டிலாம் என்ன பாஜக வச்சிருக்க முடியாது சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, அது அவரை சொல்லல சார், எந்த ஒரு தனி மனிதனையும் அப்படி எல்லாம் வச்சு மிரட்ட முடியாதுன்றாரு. அவரை தான் சொல்றாரு. அவரா தனி மனிதன், வேற யாரு வச்சு மிரட்டுறாங்க? அவர் யாரு இப்ப மிரட்டினாங்க? இல்ல பாஜக மிரட்டுது. யார? இவர? ஆமா. நீ கட்சி ஆரம்பிச்சுன்னா 5000 கோடி வச்சிருக்க, ஒரே நாள் ஃபைன் போட்டுருவோம். 5000 கோடி இருக்கு. 5000 கோடி இருக்கு. சரி. அப்போ
இதுதான் இப்போ பாஜக அண்ணாமலையை கட்சி விட்டு தூக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி யார் வெயிட் பண்றது? அண்ணாமலை. ஓ, பிஜேபியே செய்யட்டும்னு. ஆமா ஆமா ஆமா, தானா வெளியே போனா அது குற்றமாயிரும். எல்லா பக்கம் ஒரு பெரிய படை வச்சிருக்காரு, பாஜகவினுடைய பெரிய படம் வச்சிருக்காரு. அது இவர்கள் எல்லாமே அண்ணாமலை ரசிகர் பண்றோம். அண்ணாமலைக்காவது கட்சியில் இருந்தாலுங்க ரசிகர் பண்றோம். திருநெல்வேலியில ஒரு கொடி கிடி எல்லாம் போட்டு ரசிகர் பண்றோம், கார்லயே மாட்டாங்க. இப்ப அதே போல அண்ணாமலைக்குன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு பாஜகவில் இருந்த கூட்டத்தை தன்னுடைய ஆதரவாளர் கூட்டமா மாற்றி தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்காரு. அண்ணாமலை வச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னா கொங்கு ஈஸ்வரன் கட்சி நடத்துறாரு. ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காரு. 2 அரசு அவர் கூட்டி சேர்த்தறதுக்கு கியூ நிக்குது. அதே போல ஏன் நம்மளால கொங்கு பெல்ட்ல ஒரு அரசியல் பண்ண முடியாது? நேத்து சொல்லிட்டாரு, அப்படியெல்லாம் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியனு, நான் ஒரு பார்ட்டியெல்லாம் நடத்த முடியுமாங்க என்னங்க அப்படின்றாரு அவரு. அப்போ கொங்கு ஈஸ்வர பரம்பரையாக அவன் தாத்தா பாட்டம் பூட்டம் இல்லாமல் கட்சி நடத்துனாங்க. விஜய் தாத்தா பாட்டம் பூட்டம் இல்லாமல் கட்சி நடத்துனாங்க. சொல்லுங்க, தமிழ் விஜயகாந்த் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் கட்சி நடத்துனாங்க. கருணாநிதி என்ன குயின் எலிசபெத் குடும்பத்தை சார்ந்தவரா? எடப்பாடி என்ன இந்த பக்கம் பண்டாடியார் பரம்பரை சேர்ந்தவர் எடப்பாடி? அப்படிலாம் இல்லை, எல்லாம் முதல் தலைமுறை அரசியல்வாதி தான். 5000 கோடி சேர்ந்துருச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு அரசியல் இல்லைன்னா ரோட்டு வரவெல்லாம் அடிச்சு பிடிக்கிட்டு போயிடும். இது யாருக்கு தெரியும்? போலீஸ்காரரான அண்ணாமலைக்கு தெரியும். அதன் காரணமா நீங்க எப்படியும் எடப்பாடி வந்து விடக்கூடாது. எடப்பாடி வந்துடக்கூடாது, தெளிவா இருக்காரு. அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ திமுகவோடு சேர்ந்து கூட செய்வதற்கு தயாரா இருக்கார் அண்ணாமலை. எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு வேலை செய்யறவங்க டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, அண்ணாமலை, செங்கோட்டை. அதுக்காக திமுக கூட சேர்ந்துப்பாங்களா? பைமேன் ஆர்வின் திமுக கூட எதை வேண்டும், அதாவது ரகசியமா திமுக கட்சியில எல்லாம் யாராவது சேருவாங்க? யாரும் சேர மாட்டாங்க. இந்த அணி ஒரு தொகுதிக்கு ஒரு 3000 முதல் 5000 ஓட்டு வாங்கினா 234 தொகுதியிலையும் ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு வாங்கினா 2 லட்சம் ஓட்டு, 2000 ஓட்டு வாங்கினா 5 லட்சம் ஓட்டு, 3000 வாங்கினா 7 லட்சம், 4000 வாங்கினா 10 லட்சம். 10 லட்சம் ஓட்டை பிரித்து விட்டால் எடப்பாடி வரமாட்டார். அப்படியே அவங்க கணக்கு. யாரு? டிஎம்கே கணக்கு பிளஸ் சசிகலா, ஓபிஎஸ். இந்த டிமாண்ட்லயாவது எடப்பாடி உள்ள சேர்த்திக்கு வரா? இந்த டிமாண்டை நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாங்க தான் முடிவு. ஆனா திமுகவை எதிர்க்கிறாங்களே, நீங்க எதிர்க்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்க எடப்பாடி வராமல் தடுப்பதற்கு திமுகவோடு கள்ளக்கூட்டு வைத்துக் கொள்வதற்கும் எந்த நிலைக்கும் போவதற்கு தயார். ஆனா எடப்பாடி வந்துடக்கூடாது. ஒரே டெசிபிள் இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு என்னன்னா, நம்ம முதலமைச்சராக இருக்கும்போது நமக்கு முன்னாடி கை கட்டி நின்று இருந்தாரு. ஜெயலலிதா நமக்கு கட்சியை கொடுத்துட்டு போச்சு. துணை முதலமைச்சராக இருந்தோம், ஒருங்கிணைப்பாளராக இருந்தோம். இப்போ ஒரு ஆளு பார்க்க மாட்டாங்களா? தனக்கு தான் முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சராக வருவார், ஓபிஎஸ் நிரந்தர முதலமைச்சர், ஆல்டர்னேட்டிவ் முதலமைச்சர் நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு நினைச்சா டெசிபிள் ஏறுது, பிபி ஏறுது. அருமையான கட்சியை கையில் தங்கத்தட்டில் கொடுத்துட்டு போனோம், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர் நினைச்சிட்டு இருந்தோம். இதற்காக ஒரு 30 ஆண்டு கால பயிற்சி எடுத்தோம். டிடிவி 91 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த அம்மா மறைகிற வரை ஏறக்குறைய 16, அந்த பக்கம் ஒரு 26, 25 வருஷம் 30 வருஷம் பயிற்சி எடுத்தோம். இந்த கட்சி நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எவனோ அனுபவிக்கிறான். நம்ம வெளியில் அமமுகன்னு ஒரு லெட்டர் பேடை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதுவும் தீராத கோபமாக இருக்கு. நீங்கள் ராவணன் ஒருத்தர் இருந்தார் கோயம்புத்தூரில். இவர்கள் அவர் தான் கொங்கு அரசியலே தீர்மானித்தார். நீங்கள் வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி உட்பட மீண்டும் ரீஎன்ட்ரிய ராவணன் வழியாத்தான். செங்கோட்டையன் ரீஎன்ட்ரிய தினகரன் தான். அந்த அம்மா கதை அடைச்சிருச்சு, உள்ள விடாதுன்றுச்சு. திருப்பி செங்கோட்டையன் உள்ள கூட்டிகிட்டு போனது யாருன்னா டிடிவி தான். கஷ்டப்படுறாரு, நல்ல மனுஷன், விசுவாசமாக இருப்பார், ஆனால் பொட்டியை மட்டும் திறக்க மாட்டார். இப்படி கொண்டு போய் அந்த அம்மாட்ட காலில் விழ வைத்தவர் யார்? டிடிவி தான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது
இந்த 4 பேரும் எடப்பாடிக்கு இப்படியாவது இடைஞ்சல் பண்ணி நம்ம எப்படியாவது வழிக்கு வந்து கூப்பிடுவாரா இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 5 பேருக்கு பின்னாடி ஒரு 5 நகர செயலாளர் கூட கிடையாது. இன்னைக்கு கோபி நகர செயலாளர் 4 பேரு நீங்க அண்ணாமலையும் சேர்த்து சொல்றீங்களா? ஆமா ஆமா. இதுதான கூட்டணி. அண்ணாமலையை நம்பலையே எடப்பாடி. ஏங்க அண்ணாமலைய பதவியை பறிச்சாதான் உங்களை சந்திக்க முடியுது. அதுக்கு அன்னைக்கு சார், அதுக்கு பிறகு மூப்பனாருடைய பாத்தாடி முறைச்சுக்கிறது. இந்த அக்னி நட்சத்திர படம் வந்து பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்படி பாத்துக்கிறது. அண்ணன் தம்பி உன்னை தொலைக்கிறேன், நான் உன்னை தொலைக்கிறேன், அந்த மைண்ட் வாய்ஸ் அந்த மாதிரி தான். நீங்க கருப்பு கண்ணாடி தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கலாச்சாரம். எதுக்கு தெரியுமா? ஒரு மனிதனுடைய எதிரில என்ன பண்றாங்க உணர்ச்சிகளை பார்ப்பதே கண்ணு தான். கண்ணை கருப்பு கண்ணாடி போட்டு மறைச்சிட்டா யாரை பாக்குறாங்க, என்ன அவருடைய முகபாவம், அவர்களுடைய என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது. உங்க கண்ணை பார்த்தா கோபமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, இல்லை சிரிக்கிறீங்களான்னு தெரியும். கருப்பு கண்ணாடி போட்டு உம்முண்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. அதே தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் தொலைக்காம விட மாட்டேன். மூப்பனார் நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, வாச நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, இதுதான் நிலைமை. அப்போ இந்த 5 பேரும் எடப்பாடியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அது மீண்டும் பதவியில் உட்காரக்கூடாது. இதுக்காக எந்த நிலைக்கு போவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சரி. ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 5 பேருக்கு பின்னாடி 5 ஊரே கிடையாது. செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஈரோட அந்த மாவட்டமே இல்லை. ஒரு மாவட்டத்துக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். மாவட்டம் இல்லை சார், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற. 6. ஆனா ஒரு மாவட்டங்கிறது கிட்டத்தட்ட வந்துடும். இல்லை சார், நாடாளுமன்ற தொகுதினா வருது 3-4 மாவட்டம்லாம் உள்ள வருது. அப்போ ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, திருப்பூர், இதெல்லாமே செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான பகுதி. ஆனால் அங்கே செங்கோட்டையன் நீக்கத்துக்கு பிறகு, செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் நீக்கிய பிறகு எந்த பரபரப்பும் இல்லையே. கோபி பஸ் ஸ்டாண்டில் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஸ்வீட் கொடுத்து, ஸ்வீட் எடு கொண்டாடு, செங்கோட்டையை ஒளிஞ்சாரியா அப்படிங்கிறான். தேனியில் ஓபிஎஸ்க்கு பின்னாடி தேனி, பெரியகுளம் முதலமைச்சராக இருந்த ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி. அப்போது 2000 அரசியலுக்கு வந்து 2025 ஆச்சு. எவ்வளவு ஆதரவாளர் இருக்கணும். நீங்கள் ஒரு 5 மாவட்டத்தில் அதிமுக கொடியே பறக்கக்கூடாது, ஓபிஎஸ் கொடி தான் பறக்கணும். இப்போ இருக்கா? இல்லை. அப்போ உங்களை நம்பி ஒரு ஆள் இல்லை. மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை சசிகலாவும் டிடிவியும். பேர் தான் மன்னார்குடி மாப்பியான்னு பேர். சுப்பிரமணிய சாமி சொல்லுவார், மன்னார்குடி பக்கம் போகிறதே இல்லை. எல்லாம் எங்கே? தேனி, போடி, கம்பம்பெட்டு, அந்த பக்கம் கேரளா இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆதரவாளர்களே இல்லை என்கிற தகவல் எடப்பாடிக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு சேர்த்துவாரு. சரி. ஆதரவாளர்கள் தான் ஒரு அரசியலுக்கான ஒரு மரியாதை. சரி. இவர்களுக்கு ஆதரவாளர்களே இல்லை. அப்படியே நீங்க 1 லட்சம் பேர் மாநாடு கூட்ட முடியும்? அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் சார் அடுத்து? அண்ணாமலைக்கு இதே நிலைமை தான். அண்ணாமலை பாஜகவில் அவரை நீடித்திருப்பதற்கு ஒரே விஷயம், இந்த உட்கட்சிக்குள்ள தலையிட்டதான். ஒரு பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய, என்னை அதிமுகவில் சேர்த்து விட்டால், என்னுடைய சொத்துக்களை நான் மீட்டெடுத்தால் அதில் 300 ரூபாய் உனக்கு தர்றேன். பல 1000 கோடி ரூபாய் பேரம், பல 1000 கோடி பேரம். எனக்கு ஒரு செய்தி, மீனா மத்திய அமைச்சராக போறாரு ஒரு செய்தி. எந்த மீனா? நடிகை மீனா. சரி. இது சும்மா சார், இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு செய்தி இருக்குங்க, பாஜகக்குள்ளேயே இருக்கு. இல்ல அவங்க பிஜேபிலையும் கிடையாது. முதல்ல மீனா பிஜேபில எல்லாம் கிடையாது. பிஜேபியில் இல்லைனாலும் கூட பிஜேபியினுடைய முகமாக நயினாரை விட மீனாவுக்கு கூட்ட குடும்பமா கூடாதா? கூடும். ஏன் அதை ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணக்கூடாது? ஒரு செய்தி இருக்கு. நீங்க எதையுமே இந்திய அரசியல்ல எதையுமே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு பல 1000 கோடி கணக்கான சொத்து எல்லாம் ஆட்டையை போட்டான். ஒரு ரூபாய் தரமாட்டேங்கிறான். யாரு சொத்தை வச்சிருக்கிறவன்? ஏன் கௌதமியுடைய சொத்து 100 கோடி சொத்தை ஒருத்தன் அண்ணாமலை பினாமி ஒருத்தன் அடிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிட்டான். ஆஸ்திரேலியாவில் நடந்ததா இல்லையா? அந்த அம்மா பாஜகவுக்கு தலைமுடிக்கிட்டு போயிடுச்சு.
அப்போ இவர்களுக்கு எதுக்கு அரசியல் வேணும்னா சொத்து பாதுகாப்பு. சொத்துக்களை சொத்து பலாயிரம் கோடிய பல்கி பெருகிருச்சு. இப்போ மீனாவும் பிஜேபிக்குள்ள வரப்போறாங்களா? அமைச்சராகிறார். பிரஸ் மீட்டுக்கு நீங்க போக வேண்டியிருக்கு, பாத்துங்க. எந்த பிரஸ் மீட்டுக்கு? மீனா பிரஸ் மீட்டுக்கு. மத்திய அமைச்சர் சார், பக்கத்து பில்டிங்ல வரப்போகுது சார். நான் தான் கேள்வி கேட்கணுமா? நீங்க தான் கேள்வி கேட்கணும். அப்போ இந்த அரசியல் எல்லாமே சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அதிகாரம் தேவை. அதற்காக அரசியல்ல பல பேர் வர்றாங்க. இப்போ டிடிவி கட்சியில் சண்முகவேலு ஒருத்தர் இருக்கார். சண்முகவேலு ஒருத்தர் இருக்கார். அவர் முன்னாள் மந்திரி, உடம்பலப்பேட்டைக்காரர். சரி, சரியா? அவர் வந்து பெரிய கான்ட்ராக்டர். நேராக சசிகிட்ட வந்து பெட்டி கொடுத்துட்டு போவார். ஹைவேஸு, பிடபிள்யூலாம் கான்ட்ராக்டர். அந்த அம்மா கேட்குது, ஏங்க அமைச்சர்கிட்ட கொடுத்து, அமைச்சர்கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுத்து, நீங்களும் அமைச்சராக இருக்கலாம், யாரை கொடுத்துருங்களேன். வேதனையோடு சொல்கிறேன், சிரிக்கிறக்காலாம் சொல்ல. அப்படியானவர் தான் அவர் அமைச்சர். சண்முகவேலு. பாமக அமைச்சராக இருந்தார்ல. திராவிட இயக்கங்களை தாண்டி இந்த பாமகலாம் அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ பொன்னிச்சாமி வந்து இயல்பாக காங்கிரஸ்காரர். மணிஷ ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். ஆமாம்மா, பாயவர எம்பி, பக்கா ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் இருந்தார். அவருக்கு இவர் பிஏ, லைசன்ஸ் ஒர்க்கர். அப்போ ஒரு மருந்து கம்பெனி லைசன்ஸுக்காக அன்புமணிகிட்ட பணத்தை கொடுத்துட்டு தலித் எழில்மலைகிட்ட போகிறார். தலித் எழில்மலை சொல்கிறாரு, எங்கே கொடுத்து அங்கேயே வாங்கி பயா. யார? பொன்னிச்சாமியை. இல்லை, அன்புமணி சொன்னார், நீங்கள் எங்கே கொடுத்து அங்கே வாங்கிப்போ. அவர் பழைய எக்ஸர்வீஸ் மேன். யார்? தலித் எழில்மலை. நல்லா பாமக இருக்கும், அவர் தான் பொதுச் செயலாளர். ஆமாம், அவர் இராணுவ வேலை பணியாற்றியவர். யார் இங்கே வர்றார்? யாருக்கிட்ட? அன்புமணிகிட்ட சொன்னார், எனக்கு உங்களோட பணம் கொடுத்துட்டு போன கோடிக்கணக்கான ரூபா, அவர் நீ அங்கேயே போய் வாங்கிக்க வெட்டி விட்டார். அவர் செய்ய மாட்டாருங்க. என்னையா பண்ணுறது? என்ன அமைச்சராகுங்க? யார்? பொன்னிச்சாமி. நான் அதை சீரியஸாக விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல சார். நான் சொல்கிற பல செய்திகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளவே இப்படிலாம் நடக்குதான்னு கேட்குறான். பொன்னிச்சாமியை யார்கிட்ட? அன்புமணிகிட்ட டீல் பேசுகிறாரு. அடுத்த வந்த தேர்தல் 99 தேர்தல் நினைக்கிறேன். எழில்மலை நீக்கப்பட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொன்னிச்சாமி. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொன்னிச்சாமி. அமைச்சர் பொன்னிச்சாமி. அமைச்சர் சிதம்பரம் நாடாளுமன்ற எம்பி பொன்னிச்சாமி. அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவரும் பட்டியல் பொன்னிச்சாமி. ஆமாம். எழில்மலை போயிட்டார். எழில்மலை மகள் தலித் கரோலினா, அந்த அம்மா சிறு எழில் கரோலின். அந்த அம்மா ராமதாஸ் செத்து போயிட்டார். கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுச்சு. ஏன்னா இவ்வளவு உழைத்த தலித் எழில்மலை தூக்கி வெளியில் வீசப்பட்டார். ஏன்? அமைச்சர் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போயா, அமைச்சர் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போயான்னு. அப்போது இந்த எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் தொங்கிட்டு வருவார். அவர் வீடு அந்த தாம்பரத்து பக்கத்தில் சேலையூர். பஸ்ஸில் தொங்கிட்டு வருவார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஜிஎஸ் ஜெனரல் செக்ரட்டரி. அவ்வளோ கஷ்டப்பட்ட தலித் எழில்மலை அமைச்சரான பிறகு அன்புமணியால் வெளியே விரட்டப்படியா பொட்டி வாங்கி கொடுக்கல. இப்போ சொத்துக்களை காப்பாற்றுவதுதான் தமிழ்நாட்டு அரசியல். திமுக, அதிமுக, பாமக அத்தனை கட்சிகளுக்குமான கொள்கையே என்ன? பொட்டி வாங்கி கொடுப்பதான். அப்போ பல பேர் என்னால் அதிமுக திமுக சொல்ல முடியும். ஸோ இவங்க அரசியலும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி அதில் வலுவாக உட்காந்துட்டாரு. இவங்கெல்லாம் அதற்கு எதிர்முனையில் இருக்கிறதா சொல்றீங்க. பல கட்ட போராட்டம். கஜினி முகமது படையெடுத்து 18 முறை இல்லை 180 முறை படையெடுத்தாலும் எடப்பாடியை அசைக்க கூட முடியாது. அசைக்கக்கூடிய வலு அவர்கள்ட்ட கிடையாது. ஏதோ சபதமெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன்றாரு ஓபிஎஸ். தேவர் காலடியில் சபதம் எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் மறுபடியும் நான் ஓபிஎஸ்ஐ போல ஒரு மட்டமான மனிதர் யாருமே இருக்க முடியாது. எடப்பாடியை வீழ்த்துவதற்கு தேவரையாவுடைய சமாதி பயன்படுதா? உன்னுடைய மலிவான அரசியலுக்கு பயன்படுதா? வாழை உனக்கு ஓட்டு போடலையா? உனக்கு பின்னாடி ஒரு 50 லட்சம் அந்த சமூகம் நின்றுதுன்னா எடப்பாடி பயந்துருப்பார். 500 பேர் கூட இல்லையே உனக்கு பின்னாடி. நீ எத்தனை பேர் வளர்த்தி விட்ட? சசிகலா நிலைமை அதுதான், டிடிவி நிலைமை அதுதான், ஓபிஎஸ் நிலைமை அதுதான், செங்கோட்டை நிலைமை அதுதான், அண்ணாமலை நிலைமையும் அதுதான். யாரையுமே
இவர்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றுவதற்கு அவர்கள் துருப்புச்சீட்டு தானே தவிர அவர்களை அமைச்சர்களாகவோ அவர்களை அதிகாரிகளாகவோ அவர்களை ஒன்றியமாகவோ நகரமாகவோ அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஆட்களே இல்லை. சசிகலா ஜெயிலுக்கு போய் ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் அமைச்சரான பிறகு முதலமைச்சரான பிறகு சசிகலா வந்த பிறகு 50,000 பேர் திரண்டு இருந்தான்னு அண்ணே இருப்பார். இந்த பக்கம் சசிகலா, இந்த பக்கம் ஓபிஎஸ் ஓடி இருப்பார், இந்த பக்கம் இபிஎஸ் ஓடி இருப்பார். திரண்டாங்களா அங்கேருந்து ரோட் ஷோ மாதிரி வந்தாங்களே. ஆமாம், ஸோ ரோட் ஷோ போய் வந்துட்டு அப்படியே கோட்டை குடிச்சிட்டு அங்கே கோட்டை வீசிட்டு பின்னாடியே போயிட்டான். ஏய், எங்கள் தங்க தலைவிக்கு பதவியை கொடுறா. தலிபான்களை போல பஞ்சாப் சீக்கியர்களை போல நீ யாருக்கு நல்லதே பண்ணலையே. எவன் வந்தாலும் புட்டியை வாங்கிட்டு வெளியே அனுப்பிச்சி விட்ருவேன். எங்கே பாய்ஸ் கார்டனில் இப்படி தான் நடந்தது. ஒப்பந்தக்காரர்களும் புட்டி வாங்குறவன் தான் சசிகலா சந்திக்கும். புட்டி வாங்குறவன் தான் டிடிவி கூட்டிகிட்டு போவார். புட்டி வாங்குறவன் தான் யார் பார்ப்பா? ஓபிஎஸ் பார்ப்பார். அப்போ இப்படி உங்களுக்கு பின்னாடி ஆதரவாளர் வருவான். ஸோ இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான், முடிந்து போன அனாதைகளாக்கப்பட்டார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 26 தேர்தலில் எடப்பாடி முதலமைச்சராக உட்கார போகிறாரு. அத்தனை பேரும் சப்த நாடியும் ஒடுங்கி எடப்பாடிக்கு போஸ்ட் அடிச்சு விட்ற காட்சியை பார்ப்போம். யார் போஸ்ட்? இந்த நபர்கள். இவங்க போஸ்ட். எடப்பாடி அவர்களே வருக வருக. ஏன்னா எடப்பாடியுடைய அதிகாரம் இவர்களை சீண்டி பார்க்கும். இவர்களை ஏன்னா டெல்லியில் அதிகாரம் வந்துடும், டெல்லியில் அதிகாரம் வந்துடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் சல்ட் அடிப்பார் ஏட்டையாவும் இன்ஸ்பெக்டரும். அதிகாரம் இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பான் அதே ஏட்டையாவும் அதே இன்ஸ்பெக்டரும். அதிகாரம் மாறுகிற பொழுது ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். ஐயோ அப்பா கொள்றாங்களே, ஐயோ அப்பா கொள்றாங்களே, கருணாநிதி கதறிய காட்சிகளெல்லாம் இந்த நாடு பார்த்தது. சரி, அதனால எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிட்டாருன்னா இந்த 5 பேர் கொண்ட கும்பல் சப்த நாடியும் ஒடுங்கி எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லுகிற காலம் வரும். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.